ஹாய் ஹலோ வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டீலிங்க் மோடம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா திஸ் ஆப் ஹஸ் பீன் பிளாக்டு ஃபார் ப்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து நான் சரி பண்ணிட்டேன். சரி பண்ணிட்ட பிறகு எனக்கு வந்து நார்மலாக வந்துருச்சு. ஸோ நான் இதில் வந்து சிம் போடல. ஸோ அதனால் அப்படி காமிக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரிஜிஸ்டர் எடிட்டர் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் போட்டேன். ஸோ அதை பார்த்து அதை அப்படியே ஓப்பன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்கி லோக்கல் மிஷின் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வரும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படியே லைனா ஓப்பன் பண்ணிட்டே வர வேண்டியது தான். அடுத்து மைக்ரோசாஃப்ட்னு இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. நமக்கு வந்து விண்டோஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ கரெக்டாக பார்த்து அந்த விண்டோஸை வந்து ஓப்பன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இதுல கரண்ட் வெர்ஷன் அப்படின்ட்டு வந்திருக்கும். ஸோ ரைட் சைடில் நான் அழகாக போட்ட கிளீனா நீங்க அப்படியே ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு நீங்க பொறுமையா லேப்டாப்ல வந்து ஓப்பன் பண்ணி பண்ணுங்க. இதுல வந்து நமக்கு பாலிசிஸ் வந்து இருக்கும். ஸோ அது வந்து கரெக்டாக தேடுங்க. தேடிட்டு கரெக்டாக அதை ஓப்பன் பண்ணுங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, அதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். அதில் வந்து நமக்கு சிஸ்டம்னு வந்து இருக்கும். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணணும். இப்போ கரெக்டாக பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்க. இப்போ வந்து அந்த சிஸ்டத்து மேலே வந்து ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண ரைட் சைடு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இதில் நமக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா எனாபிள் LUA ஸோ இருக்கும். அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி மாடிஃபைன்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதில் நமக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 1 இருக்கு. நம்ம அதை வந்து 0வா மாற்றணும், வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த ஒன்னை வந்து நம்ம கரெக்டாக 0வா வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டோம். மாற்றிட்டு வேறு எதுவுமே நீங்கள் எதுவுமே மாற்ற வேணாம், ஓகேன்னு இருக்கும், அதை வந்து கொடுத்துருங்க. ஸோ மறுபடியும் ஒரு டைம் வந்து செக் பண்ணலாம். அந்த எனாபிள் LUA ரைட் கிளிக் பண்ணி மாடிஃபைன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு ஸோ 0 தான் இருக்குது, ஓகே கொடுத்துடலாம். இதை கொடுத்துட்ட பிறகு அடுத்து வந்து நமக்கு ரீஸ்டார்ட் வந்து கேட்கும், அதை வந்து கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் மோடத்தை வந்து இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம நார்மலாக இன்ஸ்டால் பண்ணுறது தான் கேட்கும். நீங்கள் அப்படியே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஃபைல் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ நீங்கள் சீல தான் நார்மலாக கேட்கும், நீங்கள் சீல கொடுத்துருந்தாலும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாச்சும் கஸ்டமைஸாக நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ஜஸ்ட் சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். நீங்கள் பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இன்ஸ்டால் வந்து கொடுத்துருங்க. ஸோ பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். ஸோ இந்த வீடியோவை பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டெப்ஸும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு ஸோ நான் சொன்னதை செஞ்சீங்க அப்படின்னா 100% வந்து ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோடம் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. நான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து சிம் போடாத காமிச்சிருப்பேன். நீங்கள் வேணும் அப்படின்னா சிம் போட்டு ஜஸ்ட் கனெக்ட் கொடுத்தா போதும். ஸோ அதுக்கப்புறம் நெட் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.